சார்ந்த விழிப்புணர்வுகள். இப்போ நம்ம படிப்பு மட்டும் அல்லாமல் நம்மளுடைய கான்செப்ட் இயற்கையோடு பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், அப்படித்தானே? சிலவங்களுக்கு என்னது டான்ஸ் இருக்கும், சிலவங்களுக்கு பாட்டு இருக்கும், சிலவங்களுக்கு என்னது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க அப்படியெல்லாம் இருப்பீங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? இப்போ நான் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, நான் எல்லாமே என்னோட கான்செப்ட் வேற நான் டேலண்ட் என்னோட இருக்குது, அதை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேங்க. யாராவது இருக்கவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணலாம். இருக்கும், அப்படிதானே? நிச்சயம் உங்களுக்கு ஒன்லையும் ஆர்வம் இருக்கும், அப்படிதானே? ஆர்வம் இருக்கா? இருக்கவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்கும், அப்படிதானே? டான்ஸ் பண்ணணும், பாட்டு சிங்கிங் எல்லாம் இல்லை. ஸோ அதை நம்ம எப்படி வெளிக்கொண்டு வர்றது? அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இடம் என்னது, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ். அதில் நீங்கள் போகும்போது உங்களோட டேலண்ட், இப்போ என்ன செய்ய, நான் என்னது தளர்ந்துருக்கேன், எனக்கு முன்னுக்கு வர முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டோன்னு சொன்னால் என்னைக்கு என்னது நம்ம அந்த பொசிஷனில் தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். ஸோ நம்மளால முடியும், நம்ம நிச்சயம் என்னது முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உணர்வோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் டேலண்ட், இப்போ உங்களுக்கு ஒரு காம்படிஷன்ஸ் வச்சுருப்பாங்க, எல்லாமே ஆர்ட்ஸ் காம்படிஷன் சொல்லிட்டு இப்போ எல்லா காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல இப்போ இருக்கும். ஸோ அந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் நீங்களும் என்ன செய்யணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், சரியா? அப்போ அந்த இதில் உங்களுக்கு என்னது, உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு தகுதியான இடமாக உங்களுக்கு அமையும். இன்னொன்று பாருங்க, உங்களுக்கு நேச்சர் என்கிறது, இயற்கை சார்ந்த விழிப்புணர்வு என்கிறது. நீங்கள் இப்போ நம்ம இப்போ என்னது ரொம்ப பொல்யூஷன்ஸ், அப்படிதானே? எல்லா இடத்துலையும் என்னது பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படியெல்லாம் வந்துட்டோம். நம்ம என்னது இருந்த நம்ம லேண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்தோம், இப்போ நம்ம மறைக்கப்பட்டு வாழ்வாதாரத்துக்காக எல்லாருமே இல்லை பிஸி ஷெடியூல் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன செய்கிறோம், எல்லாருமே நம்ம இயற்கை பயணத்தை எல்லாம் விட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த இயற்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும், பேணி காக்க வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. தமிழ்நாடு பனிமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் என்பது பள்ளி, கல்லூரி மற்றும் அங்கன்வாடி சமூக மக்களிடையே சென்று இயற்கை சார்ந்த விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம். பனைமரம் என்கிறது தமிழனின் மாநில மரம், கற்பகத்தரு கற்பக விருட்சம் என்கிறது. இதுல இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுமே மருத்துவ குணமுடையது. முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டம், எங்க காலையில் இப்போ மேம்கிட்ட பேசும்போது அவங்களும் கொஞ்சம் டிசைட் பண்ண டைம்ல அவங்களும் சொல்றாங்க, முந்தைய காலங்களில் பார்த்த டைம்ல கன்னியாகுமரி மாவட்டம் என்பது பனை வாழ்வாதாரத்தோடு ஒன்றித்து இணைந்தது. ஸோ இப்போ என்னது, எல்லாருமே என்னது ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கெல்லாம் மாறிட்டீங்க, அப்படிதானே? அந்த பனையிலேருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுமே நமக்கு மெடிசினல் ஃபுட்டு, சரியா? கருப்பட்டி, பதநீர், அப்புறம் பனங்கற்கண்டு, அப்புறமா இதுலேருந்து பனங்கிழங்கு, தவிண் என்கிறது, பனம்பழம், இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ இதெல்லாமே நமக்கு இயற்கையாக கிடைக்கிறது, இதில் எந்த ஒரு கலப்படமே நமக்கு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட பொருட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும் என்கிறது தான் நம்முடைய ஒரு பிளட்ஜா இருக்கு. எல்லாருமே ஒரு உறுதிமொழி இருக்கணும், நம்ம இயற்கை சார்ந்த பொருட்களை தான் நம்ம எனக்கு உணவுப் பொருட்கள் இருக்கு. இப்போ எல்லாரும் இந்த ஆன்லைன் ஆர்டர் போடுறீங்க, அப்படிதானே? எனது வீட்டில இருந்து நமக்கு உடனே கொண்டு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நம்முடைய உடலையே நம்ம என்ன செய்கிறோம், இப்போ என்னது அதை நம்ம கேடு உண்டாக்குறோம். ஸோ பனை சார்ந்த என்னென்ன ஆர்டர் போடுறீங்க, அப்படி போடுறவங்க இருக்கீங்களா? மேம் தான் சொல்றாங்க, யாராவது இருக்கீங்களா? ஸோ நம்ம தான் என்னது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். ஸோ நிச்சயமாக நீங்க நினைக்கிறீங்க ஒரு இது ஸ்டைலிஷா இருக்கு, நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்ட உடனே நம்மள என்னது பெருமையா நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறீங்க. நிச்சயம் இல்லை, நம்மளுடைய உடலுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் என்ன செய்ய வேணும், கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். பாருங்க, இப்போ பதநீர் எல்லாரும் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கீங்க. ஸோ இதுல இருந்து கிடைக்கிறது என்ன உங்களுக்கு அதுல கிடைக்கும்னு தெரியுமா? இருக்காது, கால்சியம் அதிகமாக கிடைக்கிது. இப்போ கால்சியத்துக்காக நம்ம எதுவுமே தேடி போக வேண்டியது, இந்த பதநீர் குடிச்சாலே போதும். அப்புறம் பாருங்க, கருப்பு கட்டி என்கிறது, கருப்பு கட்டி எல்லாரும் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுவீங்க, அப்படிதானே? ரொம்ப பிடிக்கும் இல்லை? அதுல என்ன சத்து உங்களுக்கு இருக்குன்னு தெரியுமா? அயன் அதிகமாக இருக்கிறது இந்த கருப்பட்டி என்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த பனை சார்ந்த வாழ்வாதாரத்தில் இந்த பொருட்கள் அத்தனை ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லானது. பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும், பனை பொருட்களை உபயோகிக்க வேண்டும்ங்கிறது குதிடு. பாருங்க, லீஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, பனை ஓலை பொருட்கள். அதில் கிராஃப்ட் ஒர்க்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம், பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி கூட நீங்கள் இதை என்ன செய்யலாம், பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேம்கிட்ட சொல்லணும், இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் இந்த கிராஃப்ட் ஒர்க்கில் நம்ம இறங்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த படிக்க போகிற பிள்ளைங்க ஆனாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க ஆனாலும் சரி, என்னது இந்த பனை சார்ந்த பொருட்களை அதிகமாக நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம விழிப்புணர்வாக ஏற்படுத்தணும், உங்களோட பிரிட்ஜாக இருக்கணும். ஸோ அனைவரும் நிலத்தடி நீர் ஆதாரம் இருக்கிறது நம்ம அதிகமாக குடிக்கிறது. இந்த பனை விதை என்கிறது நம்ம நடவு செய்தோம்னு சொன்னால் அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, உரம் வைக்க வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு என்ன செய்கிறோம், வளர்ந்துடும். ஆனால் என்ன செய்தோம்,
15 வருடம் ஆனாலும் அதனுடைய பலனை தரக்கூடியதாகும். 15 வருடம் கழித்து. மற்ற மரங்களை போல நம்ம உரம் வைக்க வேண்டியதோ எதுவுமே இல்லை. நட்டுட்டு போனோன்னு சொன்னா இது அதுக்கு பாட்டில் தான் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பனையை நம்ம என்ன செய்ய வேண்டும், பேணி காக்க வேண்டும். பனை மரங்களை வெட்டக்கூடாது. அதில் உள்ள பொருட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டியங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். அதனால நீங்க எல்லாமே இயற்கை சார்ந்த விழிப்புணர்வுகளிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்கிறது என்னுடைய ஒரு கான்செப்டா இருக்கு. நிச்சயமாக அனைவரும் ஒன்றிணைந்து பனை சார்ந்த பயணங்களை நம்ம ஏற்படுப்போம். ஒரு உறுதிமொழி ஏற்போம். மைக்கேல் சார் ஜார்ஜ் மைக்கேல் மைக்கேல் பனைமரம் காப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், பனை பொருட்களை பயன்படுத்துவோம், நிலத்தடி நீரை சேமிப்போம், பனை விதை நடவு செய்வோம், உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்போம், இயற்கை சார்ந்து பயணிப்போம், சுற்றுச்சூழலை பேணி காப்போம். இந்த நிகழ்வில் என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்வதோடு எங்கள் இயக்கத்தின் பயணம் நிச்சயமாக எங்களுடைய மேடவழி தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மிக உறுதுணையாக மேடம் அவர்கள் இருந்து வருகிறார்கள். இன்னும் அவர்களுடைய ஆதரவை என்று எதிர்நோக்கும் உங்கள் அன்பு சகோதரி பனைமர தாரகை EL பிரதீஜி. நன்றி. யாரெல்லாம் உறுதிமொழியை ஏற்கும்போது கை நீட்டல பார்த்துட்டாங்க. இப்போ கேமராவில் பார்ப்பேன். கை ஏன் நீட்டலைங்கிற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லணும். ஏன்னா உறுதிமொழிங்கிறது நம்ம